வணக்கம் சார். சார், திமுகவுக்கு எதிரான பாஜகவினுடைய பிரச்சாரங்கள், அதே போல் அமைச்சர்களுக்கு எதிரான ஊழல் குற்றச்சாட்டுகள் இதெல்லாம் தாண்டி திமுக எப்படி சார் தாக்கு பிடிக்குது? இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. பிஜேபின்னு எங்கே இருக்குது எங்களுக்கு நாங்கள் தாக்கு பிடிக்கிறது? அண்ணாமலை தொடர்ந்து திமுகவுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணிட்டு அவர் எப்போ அவர் பண்ண எங்களுக்கு ஓட்டு கூடும். காரணம் அண்ணாமலை பற்றி நல்லா தெரியும். அவர் எப்படி பண்ணுற ஒரு உயிரோடு இருக்கிறவங்களாம் செத்து விட்டாங்கன்னு சொல்லுவார். ஃப்ளைட்டில் உட்காந்தா எமர்ஜென்சி எக்ஸிட்டை விட்டு திறந்து விட்ருவார். இந்த மாதிரி ஒரு மாதிரியான ஆள் அவர். அவர் பாலிட்டிக்ஸ்லேயும் ஒரு வித்தியாசமான பாலிட்டிஷியனு. அவர் பேசுகிறதெல்லாம் பெருசாக தமிழ்நாட்டில் எடுத்துக்க மாட்டாங்க. அவர் ஒரு கோமாளி மாதிரி ஆகிட்டார் இப்போ. காரணம் முன்னுக்கு புறமாக அண்ணாவை பற்றி பேசுகிறாரு, முத்துராமலிங்கத்தை பற்றி பேசுகிறாரு. அதெல்லாம் ஏதோ ஒரு ரெலவன்சி இல்லாமல் பேசுறதுனால மக்கள் ஒன்றும் அவருக்கு பெருசாக அவருக்கு பிஜேபி ஒரு முக்கியத்துவம் கொடுத்து வச்சுருக்கு. காரணம் ஆள் இல்லாத ஊருக்கு இழுப்பு சக்கரங்கிற மாதிரி பிஜேபிக்கு ஒரு காலத்தில் நல்ல ஒரு லீடர்ஷிப்பான ஜனா கிருஷ்ணமூர்த்திலாம் இருந்து நடத்தின கட்சி அது. இலகணேசன் போன்றவர்கள் இருந்து வழி நடத்தினாங்க. இன்றைக்கி அவர்கிட்ட மாட்டிக்கிட்டு அதில் யார் இருக்கா? ஆல் ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ் பூரா பொலிட்டிக்கல் அசைலம் எங்கே எடுத்திருக்காங்கன்னா அங்கே தான். நான் கணக்கே கொடுக்க முடியும் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் யார் அவங்க இவர் வந்த பிறகு ஆஃப்டர் அண்ணாமலை பிஃபோர் அண்ணாமலை அப்படின்ற மாதிரி ஒரு சர்வே எடுத்து பார்த்தீங்களா பட்ட வருத்தமாக தெரியும். அதனால் அண்ணாமலை பிஜேபி ஸ்ட்ரென்த்து கூட்டிட்டாருன்னு சொல்ல முடியாது. இன்டெலெக்சுவல்ஸ் எல்லாம் அங்கேருந்து போயிட்டுருக்குறாங்க. ஆன்டி சோஷியல்ஸ் பூரா உள்ள பூந்துக்கிட்டு இருக்காங்க. இதுதான் இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய பிஜேபி. தமிழ்நாட்டில் திமுக அரசுக்கு எதிராக தொடர்ந்து பிரச்சாரங்கள் பல்வேறு தரப்புலையும் பண்ணுறாங்க. அதிமுக ஒரு தரப்பில் பண்ணுது, பிஜேபி ஒரு தரப்பில் பண்ணுது. இதையெல்லாம் தாண்டி 40 தொகுதியை திமுக கைப்பற்றிடுமா திமுக கூட்டணி? போன வாட்டி என்ன ஆதரிச்சாங்களா என்ன? போன வாட்டி நாங்கள் 40 ஜெயிக்கும் போது இவங்களாம் யுத்தம் பேசிட்டு இருந்தாங்க. இதே மீறி தான் நாங்கள் ஜெயித்தோம். இன்னும் சொல்ல போனால் போன வாட்டி நாங்கள் எலெக்ஷன் நிற்கும்போது எங்களை திட்டுற எடப்பாடி கவர்மெண்ட்டை கையில் வச்சுட்டு இருந்தார், மோடியும் கையில் வச்சுட்டு இருந்தார். இதே சக்திகள் தானே எங்களை நிறுத்து போச்சு. அதே மீறி தானே ஜெயிச்சு வந்தோம் 40-40. அதனால் இப்போ என்ன புதுசாக அது மட்டும் இன்னும் இப்போ நீங்கள் பார்த்தீங்களா அவங்க 2 பேர் பிரிஞ்சு நிற்கிறாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் கேகே வேணுகோபால் அப்பியர் ஆகிறாரு. கேகே வேணுகோபால் அப்பியர் ஆகக்கூடிய அளவுக்கு அந்த கேஸு முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஆகிப்போச்சு இன்றைக்கி. ஏன்னா அவர் சாதாரணமாக எடுக்கிறாருன்னா அதுக்கு ஒரு தெளிவோடு தான் எடுப்பார். இந்த 92 வயசில் அவர் கேஸ் நடத்துறதுக்கு வந்துருக்காருன்னு சொல்லும்போது அவங்க பிரச்சனையே முதல்ல எங்ககிட்ட மோதுறதுக்கு முன்னாடி அவங்க பிரச்சனையே பெருசாக இருக்குது. இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. எலெக்ஷனுக்குள்ளே எப்படி ஆகுமோ தெரியாது. அதே மாதிரி காங்கிரஸுக்கு கடந்த முறை ஒதுக்கப்பட்ட தொகுதிகளோட குறைந்த அளவிலான தொகுதிகள் தான் ஒதுக்கணும்னு சொல்லிட்டு திமுகவினர் கருத்து தெரிவிச்சுட்டு வராங்க. அந்த கருத்தை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? யார் திமுக இருக்கிறவங்க சொல்கிற கீழப்பட்டவங்க இருக்குன்னு சரி, காங்கிரஸில் இருக்கிற கீழ்மட்டவங்க இருக்குன்னு சொல்கிறோம், அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. எங்களுக்கு தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுதான் திமுகவுடைய முடிவு. அதே போல் அங்கே இருக்கிறவர்கள் சோனியா காந்தி அம்மையார் காங்கிரஸ் கமிஷனுடைய தலைவர் எடுக்கிற முடிவு தான் அங்கே இருக்கிற முடிவு. அதனால் 2 டாப்பாக இருக்கிறவங்க பூரா 2 பேருமே நல்ல கார்டியல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் நல்ல முடிவு எடுப்பாங்க. அதே மாதிரி கடந்த தேர்தலில் சார் நீட் தேர்விலிருந்து விலக்கு பெற்று தரப்படும், கல்வி கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தோம். அந்த வாக்குறுதி இன்னும் வாக்குறுதியாகவே இருக்குது. இந்த முறை தேர்தல் களத்துக்கு போகும்போது இதெல்லாம் என்னாச்சுன்னு மக்கள் கேள்வி கேட்க மாட்டாங்க. இன்னும் 2.5 வருஷம் தான் எங்கள் கவர்மெண்ட்டே முடிஞ்சிருக்கு. இன்னும் 2.5 வருஷம் இருக்குது. இல்லை மீதி ஆட்சி மாற்றம் டெல்லியில் வந்தால் நிச்சயமாக நீட்டு எடுக்க போகிறோம். ஏன்னா ஆட்சிக்கு வர இருக்கிற காங்கிரஸ் கட்சியிலேருந்து மற்றவங்களாம் ஏற்றுக்கிட்டாங்க. அதனால் அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக போகுது. இப்போ பிஜேபி அங்கே இருக்கிறதுனால அது முடியல. பிரசிடென்ட் கிட்ட அமைச்சு அதை லைவ் ஓவர் பண்ணியிருக்காங்க. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு எங்கள் கூட்டணி வந்தால் டெஃபினட்டாக நீட் இல்லாமல் போகும். அதே மாதிரி இப்போ கடன் தள்ளுபடி கூட பேங்க்கினுடைய கன்கரன்ஸோடு சில இதெல்லாம் தேவைப்படுது. அப்படி பண்ணுற போது நிச்சயமாக அதுக்குரிய வழிகளை சேர்ந்து ஆல் இண்டியா லெவலாகவே எஜுகேஷன் உள்ள தள்ளுபடி செய்கிறதுக்கு இந்த தேர்தல் அறிக்கையில் சேர்த்தாலும் சேர்ப்பாங்க. அவர் சேர்க்கிற போது நாங்கள் கொடுத்த வாக்கு நிறைவேறும். அதே மாதிரி சார், ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தை அரசியலாக பாஜக மாற்றி விட்டதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது நிச்சயமாக எல்லாருக்கும் இதுவரையில் அது இந்தியாவில் ஏறத்தாழ
77 ஆண்டு காலமாக சுதந்திர இந்தியாவில் இதுவரை நான் பார்த்ததில்லை. நேரு இருக்கும்போதும் நடந்தது, இந்திரா காந்தி அம்மையார் இருந்தபோதும் நடந்தது, வாஜ்பாய் இருந்தபோதும் நடந்தது. காரணம் எனக்கு பலவீனமாகி விட்டார்கள். ஆக ராமர் கோயிலை வைத்துக்கொண்டு பண்ணலான்னு நினைக்கிறாங்க. இது அவங்களுக்கு எப்படி முடிவு வரப்போகுதுங்கிறத நிச்சயமாக இந்திய நாட்டு மக்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எதையுமே ஒரு அரசியல் மதத்தின் பேரால் அரசியல் பண்ணுறதுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. காரணம்னா இந்தியா இஸ் எ சப்கான்டினென்ட். இதில் பலவிதமான எண்ணங்கள் படைத்தவர்கள் இருக்கிறார்கள். இங்கே இருக்கிற சுச்சுவேஷன் இப்போ ராமர் நார்த்தில் பேசுகிறாங்க, அவங்க சொல்கிறாங்க. இங்கே சவுத்தில் முருகரை வழிபடுறவங்களோ பெருமாளை வழிபடுறவங்க விநாயகரை வழிபடுறவங்க தான் நிறைய இருக்கிறாங்க. இந்த கான்ஃப்ளிக்டெல்லாம் தேவையில்லாத ஒன்று. இந்து மதத்திலே கான்ஃப்ளிக்ட் வரும்ல. நீங்கள் கிராமங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மாரியம்மன் கோயிலில் தான் ஃபங்க்ஷன் நடக்குது. ஸோ தமிழ்நாட்டில் இப்போ இது ஏற்றுக்க மாட்டாங்க. மற்ற மாநிலத்தை பற்றி எனக்கு தெரியாது. தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இந்த ராமர் பாலிட்டிக்ஸே ஈடுபடாது. ராமர் பேர் சொல்லியே மோடி வரக்கூடிய எலெக்ஷனில் மீண்டும் ஆட்சி கட்டில் அமர்ந்துட்டு வரான்னு கருத்து தெரிவிக்கிறாங்களா? அந்த கருத்தை பற்றி எப்படி? அது ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்து. ஜனநாயகத்தை பற்றியும் மதசார்பை பற்றியும் அறியாதவர்கள், புரியாதவர்கள், அதனுடைய மகத்துவத்தை தெரியாதவர்கள் தான் அப்படி பேசுவாங்க. நிச்சயமாக அதுக்கு ஒரு நல்ல இந்த ரெண்டு எதிர்பார்க்குற அளவுக்கு இவங்களால் ஒன்றும் முடியாது. ராமர் பேரை வச்சு பண்ணிடலான்னு பார்க்குறாங்க. நிச்சயமாக முடியாது. கடந்த முறை நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 38 தொகுதிகள் கிட்டத்தட்ட முழுசாகவே திமுக வெற்றி பெற்றுடுச்சு. அந்த 38 பேரும் இந்த முறை என்னென்னலாம் சாதிச்சிருக்காங்க சார் தமிழ்நாட்டுக்காக? ஒவ்வொரு எம்பி என்ன செஞ்சிச்சாங்கன்னு சொல்லிட்டு எல்லா பத்திரிகையில் கூட எழுதியிருக்கிறாங்களே. எல்லாருமே கொடுத்த வாக்குறுதி மொத்தம் செஞ்சுட்டாங்கன்னு சொல்ல முடியாது. காரணம் என்னென்னா சிலதை செய்ய முடியாததுக்கு காரணம் மத்திய சர்க்காருடைய ஒத்துழைப்பு இல்லாததுனால செய்ய முடியல. அப்படி செய்யாத எம்பிக்களை மாற்றி போடுவாங்க. கலைஞர் இருக்கும்போது மத்திய அரசோட இணக்கமாக இருந்தால் தான் தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்கள்லாம் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கருத்து வச்சுருந்தார். அந்த அடிப்படையில் தான் பாஜகவுடையும் 1999 கூட்டணி அமைச்சார். இப்போ அதே மாதிரி மத்திய அரசோட இணைஞ்சு போகிறதுக்கு திமுக ஏன் தயக்கம்? இல்லை, தலைவர் கலைஞர் சொன்னதே நம்ம ரொம்ப கன்வீனியண்ட்டாக நீங்கள் எல்லோரும் மறந்துடுங்க. உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம்னார். இன்றைக்கி அதே தான். கார்டியல் ரிலேஷன்ஷிப் தி சென்டர் இன்றைக்கி நாங்கள் விரும்புகிறோம். ஆனால் அதே நாட் அட் தி காஸ்ட் ஆஃப் அவர் ஃப்ரீடம். எங்களுடைய மாநிலத்தினுடைய உரிமையை அடகு வைத்து விட்டோ அல்லது தமிழருடைய மானத்தை அடகு வைத்து விட்டோ உரிமைக்கு குரல் கொடுப்போம், உறவுக்கு கை கொடுப்போம். இதுதான் கலைஞர் சொன்னார். அதுதான் இன்றைக்கி நடக்குது. அதே கொள்கை தான் இன்றைக்கி இருக்குது. சுமூகமான உறவு வச்சுன்னா போவோம். சுமூகமான உறவு இல்லைன்னு சொன்னால் நிச்சயமாக நீ ஏன் நானான்னு பார்க்க தான் ஆகணும். வரக்கூடிய தேர்தலில் திமுக கூட்டணியில் ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிகள் பல கட்சிகள் வெளியே போக போகுது, புதியதாக நிறைய கட்சிகள் உள்ளே வரப்போகுது அப்படின்னு ஒரு பேச்சு அடிப்படுது. அதெல்லாம் ஏசியங்கள் அதெல்லாம் இல்லை. வி ஆர் கோயிங் ஸ்டடி. 2019 இந்த அணி கரெக்டாக ஸ்டடியாக போயிட்டுருக்கு. பொதுவாகவே ஒரு தேர்தல் முடிஞ்சாலே அடுத்த தேர்தலும் கூட்டணி நீடிக்காது. எங்கள் 3 தேர்தலையும் நாங்கள் இந்த கூட்டணி நீடிச்சிருக்கு. 2019 பார்லிமெண்ட்டு, 2021 அசெம்பிளி, அப்புறம் 2022 நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நீடித்து இப்போ திருப்பி பார்லிமெண்ட் எலெக்ஷன் சந்திக்க போகிறோம். எந்த விதமான மாற்றமும் யாரும் போகலையே, மாற்றம் ஏற்படலை. பாமக திமுக கூட்டணிக்குள்ளே கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு ஒரு பேச்சு அடிப்படுது. இந்த கருத்தை தெரியுங்க? அது பத்திரிகைகளாக எழுதுகிறேன். அப்படி சேர்த்துக்கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் தலைவரும் அந்த நம்ம கூட்டணியில் இருக்கிற தலைவர்களும் அதை பற்றி விவாதித்து முடிவெடுப்பார்கள். பாமக திமுக கூட்டணிக்குள்ளே வந்தாக்கா விசிகாவோட நிலைப்பாடு என்னவாக இருக்கும் சார்? ஏற்கனவே பாமகவும் விசிகாவும் ஒன்றா ஒரே அணியில் கூட எங்களோடு இருந்திருக்கிறாங்க. அது ஒன்றும் புதுசு இல்லை. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. அதனால் அதுக்காக நான் இப்போ பிஎம்கே வருதுன்னு நான் சொல்கிறதா நீங்கள் சொல்ல நினைக்கக்கூடாது. எல்லாமே சந்திப்பதுக்கு அதான் சொன்னேன். கூட்டணி தலைவர்கள் எல்லோரும் கூடி முடிவெடுத்து எடுக்கிற முடிவு இறுதி முடிவாக இருக்கும். விஜயகாந்த் மறைந்தார். அவருக்கு இறுதிச் சடங்குக்கு திமுகவும் சரி அரசும் சரி ஒத்துழைச்சாங்க. இறுதிச் சடங்கு நிகழ்த்துறதுக்கு பல உதவிகள் பண்ணாங்க. ஆனால் அந்த வடு ஆடுறதுக்குள்ளாகவே பிரேமலதா திமுகவுக்கு எதிராக தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. பேசிட்டோம், அதை பற்றி கவலை இல்லை, அதை பற்றி வருத்தமே இல்லை. அது அந்த அம்மாவுக்கே ஃபேட்டலாக போய் முடியும். விஜயகாந்தனுடைய உண்மையான ரசிகர்கள்
அவர் மீது பற்றுடையவர்கள் எல்லாம் அன்றைக்கி மனம் திறந்து தளபதியினுடைய யாரை நாங்கள் கோர்ட்டுக்கு போய் போராடி அவங்க எங்கள் தலைவருடைய சமாதி நாங்கள் இடம் கேட்க வாங்கிறதுக்கு எடப்பாடி வீட்டுக்கே போய் கேட்டார் தளபதி. கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. அப்புறம் சட்ட போராட்டம் நடத்தி இரவோடு இரவாக நீதிமன்றத்திற்கு சென்று அந்த வழக்கை போட்டு அந்த வழக்கினுடைய தீர்ப்பின்படி இடம் வாங்கணும். அந்த மாதிரிலாம் மறைந்த உடனே உடனடியாக பெருந்தன்மையாக முதலமைச்சர் அறிவித்தார், இடம் கொடுத்தார். இதெல்லாம் ஒரு இதை சொல்லி காட்ட விரும்பலை. எங்களுடைய முதலமைச்சருடைய பெருந்தன்மை அவர் நடந்து காட்டினார். அவர் உயிரோடு இருக்கும்போதே அவர் எடுத்து நாங்கள் இன்னும் தான் ஜெயிச்சிருக்கிறோம். அதனால் பிரேமலதா பேசுகிறதுனால அவங்க சொல்கிறாங்கன்னா அந்த அம்மா பாவம் சுயநலத்துக்காக பேசிதான் ஆகணும். ஒன்று மின்சார கட்டணத்தை குறைக்கணும், பொது தளங்களில் உபயோகப்படுத்தக்கூடிய மின்சார கட்டணத்தை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்காரு. இதை பற்றி உங்கள் கருத்து என்னங்க சார்? அது அரசாங்கம் எப்போ குறைக்கணும், எப்போ கூட்டணுன்றது எங்களோட எண்ணம் கிடையாது. அதுக்கு அமைச்சர்கள் தென்னரசு அவர்களும் தங்கம் தென்னரசு அவர்களும் ஏற்கனவே இந்த செந்தில் பாலாஜியும் விளக்கு கொடுத்துருக்குறாங்க. இது ஏற்கனவே இருந்த ஆட்சியினர் டெல்லியில் போட்டுவிட்ட ஒப்பந்தத்தினால இப்படி ஒரு மாற்ற வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அதனால் செய்திருக்கிறாங்க. உற்பத்தி அதிகமானால் ஆட்டோமேட்டிக்காக குறைப்பாங்க, அதுக்குரிய நடவடிக்கை எடுப்பாங்க. பல்வேறு கேள்விகளுக்கு அழகாக பதில் சொன்னீங்க. நன்றி சார். நன்றி.